வெல்கம் டு அதிஸ் கிச்சன். இன்றைக்கி ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டேஸ்டியான ஹெல்த்தியான ரெசிபி பார்க்க போகிறோங்க. ஆமாங்க, முருங்கைக்கீரையில் சூப் எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் அதிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் உங்கள் மெயிலை தேடி வந்து சேரும். இப்போ வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இப்போது நான் முருங்கைக்கீரை சூப்பு பண்ணுறதுக்கு 3 கைப்பிடி அளவுக்கு முருங்கைக்கீரை எடுத்திருக்கேங்க. இதில் தண்டு, அந்த ஸ்டெம்ஸ்ன்னு சொல்லுவாங்க இல்லையா, அதை எல்லாத்தையுமே நீக்கிட்டு பழுத்த இலை இல்லாமல் எடுத்துக்கோங்க. பழுத்த இலை இருந்தது அப்படின்னா வயிறு ஸ்டொமக் அப்செட் ஆகும். அதனால் பழுத்த இலை இல்லாமல் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா தண்ணியில் நிறைய ஒரு 3-4 தடவை அலசிடுங்க, மண் இல்லாமல். இப்போ கழுவுனதை நான் நல்லா 3 கைப்பிடி அளவு முருங்கைக்கீரையை ஒரு குக்கரில் போட்டிருக்கேங்க. முருங்கைக்கீரை சூப் வந்து அவ்வளோ நல்லது உடம்புக்கு. இப்போது இதோட ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம், ஒரு 10 பல் பூண்டு போட்டிருக்கேங்க. சின்ன பல்லாக இருக்கிறதுனால 10 பல் போட்டிருக்கேன். உங்களுக்கு பெரிய சைஸ் மலை பூண்டு இருக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது போட்டிங்கன்னா ஒரு 5 போட்டால் போதும். இதோட ஒரு சின்ன சைஸ் தக்காளி நறுக்கி போட்டிருக்கேன். அப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் போட்டிருக்கேங்க. இதோட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகு போட்டுக்க போகிறேன். இதோட ஒரு 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் போட்டுக்கிறேங்க. இப்போது இதில் ஒரு 3 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிக்க போகிறோங்க. தண்ணி ஊற்றிட்டு குக்கரை மூடி வைக்க போகிறோம். இப்போ நான் சொல்கிற அளவு வந்து தாராளமாக ஒரு 4லேருந்து 5 பேர் குடிக்கலாம். சூப் ஒரு பவுல் நிறைய 5 பேர் தாராளமாக குடிக்கலாம். இப்போ 3 டம்ளர் தண்ணி ஊற்றிருக்கேங்க. இப்போ குக்கரை மூடிடுறேன். மூடிட்டு ஒரு 5 விசில் விட்டு ஆஃப் பண்ணிடுங்க. அஞ்சு விசில் வந்தாச்சு. இப்போ ப்ரெஷரும் போயிடுச்சு. இப்போது குக்கரை திறந்துக்கிறேன். இப்போது நம்ம அந்த கீரை, தக்காளி அதெல்லாம் வடித்து தனியாக எடுத்துக்க போகிறோம். ஒரு குக்கரில் நல்லா அதை எடுத்து அரைச்சிடுங்க. இது வடித்தது போக இருக்கிற தண்ணியை கொட்டிடாதீங்க, அதில் அவ்வளோ எசன்ஸும் இறங்கியிருக்கும். அதை ஒரு பாத்திரத்தில் எடுத்துகிட்டு இப்போது நம்ம அந்த கீரை, தக்காளி, வெந்ததெல்லாம் அரைச்சிருக்கோம் இல்லையா, அது கூட கொஞ்சம் தண்ணி ஊற்றி, தண்ணின்னா பச்சை தண்ணி இல்லைங்க, லைட்டாக வெதுன்னு இருக்கிற தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரைச்சதை இந்த தண்ணியோட மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது நல்லா கலந்துக்கோங்க. உங்களுக்கு வேணுங்கிற அளவுக்கு கன்சிஸ்டன்சியில் உங்களுக்கு சூப் ரெடி பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு கடைசியில் கொஞ்சமாக அந்த சக்கைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அது வர்ற அளவுக்கு கொஞ்சம் கூட ஈரப்பசையே இல்லாமல் எல்லா ஈரத்தையும் நம்ம எடுத்துடுறோம். அந்த தண்ணி ஃபுல்லாத்தையும் வடித்து எடுத்துடுறோம். இந்த கீரை வெந்த தண்ணியோட இந்த அரைச்ச விழுதையும் நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போகிறோம். இந்த கீரை சூப் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. இதில் இரும்பு சத்து ரொம்ப நிறைய இருக்குது. ரத்த சோகைன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனீமியா, அந்த பேஷண்ட்ஸ்க்கு இது கொடுத்தீங்கன்னா நல்ல ரத்தம் ஊறுறதை கண்கூட பார்க்கலாம். இப்போ இதோட தேவையான அளவு நீங்கள் தண்ணி ஊற்றிக்கலாம். இதோட நான் இந்து உப்பு சேர்க்குறேங்க. நீங்கள் நார்மல் உப்பு கூட போட்டுக்கலாம். இந்து உப்பு அவ்வளோ நல்லது உடம்புக்கு. லைட்டாக ஒரு கொதி வரணும். அதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகுத்தூள் போட்டிருக்கேங்க. இது ரொம்ப நேரம் நீங்கள் கொதிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை. லைட்டாக சூடு ஏறினா கூட போதும். நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இது சர்வ் பண்ணுங்கள். முதல்ல போட்டிருக்க மிளகே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க மிளகு தூளை அவாய்ட் பண்ணிடலாம். ஆனால் மிளகை வந்து நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ சாப்பாட்டில் சேர்த்துக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லது. 10 மிளகு இருந்ததுன்னா பகைவன் வீட்டில் கூட சாப்பிட்லான்னு சொல்லுவாங்க. ஏன்னா அது உடம்புல இருக்கிற நச்சை ஃபுல்லாக எடுத்துரும். இந்த முருங்கைக்கீரை அடிக்கடி செஞ்சு சாப்பிடுங்க. வாரத்தில் ஒரு தடவையாவது சாப்பிட்டிங்கன்னா அவ்வளோ நல்லது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். பாய்.